கண் பார்வையை இழந்துவிட்ட மூதாட்டி ஒருத்தி ஒரு வைத்தியனிடம் தன் கண்களை அவன் குணப்படுத்தி பார்வையை பெறச் செய்தால் அவனுக்கு குறிப்பிட்ட ஒரு பெரும் தொகையை கொடுப்பதாகவும், அப்படி குணப்படுத்தாவிட்டால் ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது என்று பலர் முன்னிலையில் வைத்தியனிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டாள். அந்த வைத்தியனும் ஒப்பந்தத்திற்கு சம்மதித்து மூதாட்டிக்கு வைத்தியம் செய்ய ஆரம்பித்தான். அப்படி அந்த மூதாட்டியின் கண்களுக்கு மருந்து போடச் செல்லும் பொழுதெல்லாம் அவன் அவள் வீட்டிலிருந்து பொருள்களையெல்லாம் திருடிச் சென்றான். இப்படியே சிறுக சிறுக அவளுடைய சொத்து முழுவதையும் வைத்தியன் திருடி தனக்கு சொந்தமாக ஆக்கிக் கொண்டான். மூதாட்டியின் கண் பார்வையை அவன் குணப்படுத்திய பிறகு ஒப்பந்தப்படி தனக்கு பணம் கொடுக்கும்படியாக அவளிடம் வற்புறுத்தினான். மூதாட்டியோ தான் இழந்த கண் பார்வையை திரும்பப் பெற்ற பிறகு தன் வீட்டுப் பொருட்கள் எதுவும் தன் வீட்டில் இல்லாததைக் கண்டு திடுக்கிட்டாள். அதனால் வைத்தியனுக்கு பணம் எதுவும் கொடுக்கவில்லை. வைத்தியன் அவளிடம் வற்புறுத்திக் கேட்டும் அதனால் பலனேற்படவில்லை. கடைசியில் அவர்களுடைய வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. அப்பொழுது மூதாட்டி நீதிபதியின் முன்னிலையில், உண்மைதான், என்னுடைய கண் பார்வையை குணப்படுத்தினால் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பதாக நான் இவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். ஆனால் நான் கண் பார்வையை பெறாவிட்டால் நான் இவனுக்கு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவன் நான் கண் பார்வையை பெற்றுவிட்டேன் என்று கூறுகிறான். ஆனால் நானோ இன்னும் குருடாகத்தான் இருக்கிறேன். அது எப்படியென்றால், நான் கண் பார்வையை இழந்து விடுவதற்கு முன்பாக என் வீட்டினுள் விலையுயர்ந்த பொருட்களை வைத்திருந்தேன். ஆனால் இப்போதோ இவ்வைத்தியன் என்னதான் கண் பார்வையை குணப்படுத்தி விட்டதாக சத்தியம் செய்தாலும் என் வீட்டிலுள்ள சிறிய பொருளைக் கூட என்னால் பார்க்க முடியவில்லையே, நான் எப்படி பணம் தர முடியும் என்றாள். பிறரை ஏமாற்ற நினைத்தால் நாமே ஏமாற வேண்டியிருக்கும்.